தனியார் சரக்கு விற்று தனியார் ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அவர் மாதிரி இருந்தாக்கா நாங்கள் தனியார்கிட்ட அரசாங்கத்திட்ட நாங்கள் போராடலாம். அரசாங்கமே சரக்கு விற்கும்போது நாங்கள் யார்கிட்ட போய் போராடுறது? தமிழ்நாடு மதுக்குடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்தின் சார்பாக ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதமாக தமிழ்நாட்டு மக்கள் மதுவால் குடித்து பாதித்து தன்னுடைய பிள்ளைகளையும் பொண்டாட்டிகளையும் அவங்க கணவரை இருந்து தாலி அறந்து அவல நிலையில் தமிழ்நாட்டில் உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் மதுபானத்தை விற்கிறதுனால அரசாங்கமே மதுபானத்தை விற்றாக்கா அவங்களை யார் கேள்வி கேட்கறது? ஒன்று. ரெண்டாவது, சரக்கு அடிச்சு எத்தனையோ பேர் செத்து போகிறாங்க. ஆனால் டாக்டர் கிட்ட போனாக்கா சரக்கு அடிச்சு தான் செத்து போனாங்கன்னு இதுவரையும் யாரும் சர்டிஃபிகேட் கொடுத்தது கிடையாது. கல்லீரல் பாதிக்குது, அதில் கணையம் பாதிக்குது. அதனால் ஹாஸ்பிட்டலில் போனோம்னா ஏதோ ஒரு நோயை சொல்லி காரணத்தை சொல்லி செத்து போயிட்டான்னு போயிடுறாங்க. ஆனால் தண்ணி அடிச்சு தான் செத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுத்தது கிடையாது. ஒரு நாள் அடையாளம் உண்ணாவிரதமாக நுகர்வோர் தினத்தை முன்னிட்டு வருகின்ற பட்ஜெட் தாக்கலில் 10,000 கோடி நிதியை ஒதுக்கி தாழ்த்தப்பட்ட அதனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், குழந்தைகள், பெற்றோர்கள், பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நிவாரணம் வேண்டியும், அதை பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு வேலை வாய்ப்பு வேண்டியும், டாஸ்மார்க் ஊழியர்கள் நிரந்தர பணி செய்ய வேண்டுமானாலும் நிரந்தர பணி எதுக்கு கேட்குறோன்னா, இது வரைக்கும் 2003 இருந்து 2016 வரைக்கும் டாஸ்மாக் ஊழியர்கள் வேலை செய்கிறாங்க. இது வரைக்கும் யாருக்கும் பணி நிறுவனம் கிடையாது. அதால் பாதிக்கப்பட்ட குடும்பம் 30,000 பேர் இருக்காங்க. டாஸ்மார்க்கை மூடிட்டா அந்த டாஸ்மார்க்கில் வேலை செய்கிறவங்களுக்கு கவர்மெண்ட்டால் பணி நிறுவனம் செய்து தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்பு அந்த கவர்மெண்ட்டை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கணும். எங்களுடைய கோரிக்கையை அதை முன்வைத்து போராட்டத்தில் நாங்கள் இறங்கியிருக்கோம். குடினால எங்கள் எத்தனையோ குடும்பம் நடுத்தெருவுக்கு அழிஞ்சு போயிடுது. இந்த குடும்பத்துக்காக இந்த அரசாங்கம் எங்களுக்கு இந்த போராட்டம் நினைக்காம இந்த ஏழை மக்களுக்காக எங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு இறங்கி வரணும். எத்தனையோ குடும்பம் பாதிப்பு நிலமையில இருக்கிறாங்க, கஷ்டத்தில் போராடுறாங்க. ஒரு குடும்பம் எப்படியோ வாழ்கிறாங்க. குடும்பத்தில் டயத்துக்கு காசு எடுத்துன்னு போக முடியல, வீட்டில் கஷ்டம். எத்தனையோ பொண்ணுங்களை அழுகுறாங்க, வரதட்சணை கொடுக்க முடியாமல் பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்காம அந்த நிலமையில நாங்கள் இருக்கணும். எங்களுக்காக நீங்கள் இந்த டிவியில் 10 வயசாப்பெல்லாம் மூடணும். இதுக்காக எத்தனையோ குடும்பங்கள் பாதிப்புப்படும். இந்த டிவி மொத்தமாக இந்த இந்தியாவே பரவ வைக்கணும். இந்த கஷ்டங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் போகணும்.